அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல், இந்த 5 பழக்கம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் வரவே வராதாம். அத பத்தி தான் இந்த தகவல்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு லைக் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. சாணக்கியர் பண்டைய இந்தியாவின் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர். தனது கொள்கைகளுக்காகவும் புத்தி கூர்மைக்காகவும் மிகவும் பிரபலமானவர். சாணக்கியருக்கு சமூகத்தை பற்றிய ஆழமான புரிதல் இருந்தது. எனவே மனிதர்களின் சிறந்த வாழ்க்கைக்கான சாணக்கிய நீதியை எழுதினார். மகிழ்ச்சியான, வெற்றிகரமான மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று சாணக்கிய நீதி நமக்கு சொல்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டாலும் சாணக்கிய நீதியின் கொள்கைகள் இன்றும் மிகவும் பொருத்தமானதாக கருதப்படுகிறது. சாணக்கியரின் கொள்கைகளை பின்பற்றுபவர் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியை சந்திக்க மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது. லட்சுமி தேவி உங்களை தேடி வரும் சில செயல்களை பற்றி சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் குறிப்பிட்டுள்ளார். அவை என்னவென்று இந்த பதிவில பார்க்கலாம் வாங்க. சாணக்கிய நீதியின் ஒரு வசனத்தில், அறிஞர்கள் மற்றும் புத்திசாலிகளை மதிக்கும் நபர்களின் வீட்டில் லட்சுமி தேவி எப்போதும் வசிப்பார் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் ஒரு புத்திசாலி நபர் உங்களை சரியான பாதையில் நடக்க தூண்டுகிறார். அவர்களின் உதவியால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். முட்டாள்களின் புகழுரைகளை கேட்பதை விட அறிவாளிகளின் திட்டுக்களை கேட்பது அதிக பலன் தரும் என்கிறார். எனவே நீங்கள் எப்பொழுதும் அறிஞர்களுடன் நட்பாக இருக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். மேலும் மற்றும் அறிவுள்ள ஒருவரின் கருத்தை நீங்கள் எப்போதும் மதிக்க வேண்டும் என்கிறார். உணவை முறையாக சேமித்து வைக்கும் வீடுகளில் எதற்கும் பஞ்சம் இருக்காது என்கிறார் சாணக்கியர். உணவு மதிக்கப்படும் வீடுகளில் லட்சுமி தேவி அருள் எப்பொழுதும் நிலவுகிறது. உணவை மதிக்காதவர் வீட்டில் லட்சுமி தேவி ஒருபோதும் இருக்க மாட்டார். எனவே உணவை வீணாக்காதீர்கள். இப்படி செய்பவரின் வீட்டில் தரித்திரம் உண்டாகும். அமைதியான மற்றும் இனிமையான சூழ்நிலை நிலவும் வீட்டில் லட்சுமி தேவியின் சிறப்பு அருள் இருப்பதாக கூறப்படுகிறது. கணவனும் மனைவியும் அன்புடன் மரியாதையுடன் வாழும் வீட்டில் லட்சுமி தேவி இருப்பார். அத்தகைய வீட்டில் லட்சுமி தேவி நீண்ட காலம் வசிப்பார். இருப்பினும் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் இருக்கும். வீட்டில் வறுமை வாசம் செய்கிறது. எனவே வீட்டில் சூழல் எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும். வேதங்களில் மனைவி எப்போதும் லட்சுமி தேவியின் வடிவமாகவே கருதப்படுகிறார். எனவே பெண்களை மதிக்கிறவர்களின் வீட்டில் எப்போதும் லட்சுமி தேவி இருப்பார். தீய நண்பர்களுடனான நட்பு ஒருவரை வீழ்ச்சியின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். தீமை செய்பவரை ஒருபோதும் மதிக்க முடியாது என்று சாணக்கியர் கூறுகிறார். தீமை செய்பவர் கெட்ட செயல் பிறர் பொறாமைப்படுபவர்களால் தீமை செய்யப்படுகிறது. இந்த பழக்கங்கள் மனிதனின் முன்னேற்ற பாதையில் தடையாக அமைகிறது. ஒரு கணம் கோபத்தால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். அதே சமயம் பேராசையின் நெருப்பு ஒரு நபரை எரித்து சாம்பலாக்குகிறது. ஏனெனில் அத்தகைய நிலையில் ஒருவன் தன் பொறுப்புகளையும் கடமைகளையும் மறந்து எல்லா செயல்களிலும் தோல்வி அடைகிறான். இந்த பழக்கத்தை விலக்குபவர்கள் வாழ்க்கையில் பெரிய உயரங்களை அடைகிறார்கள்.